I invite you to come with me to 1 Samuel chapter 26. ஒன்று சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை எடுத்த வண்ணமாக நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. வாருங்கள், உங்கள் பைபிள் பேன், உங்கள் ஸ்கேல், உங்கள் நோட் புக் இப்படியா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஜெபத்தை ஏறிடுங்கள். அன்பின் ஆண்டவரே, என்னோடு கூட பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு மாலை தேவ சந்நிதியிலே நாம் யாவரும் ஒப்பு கொடுப்போம். இந்த வேத பகுதியிலே 25 வசனங்கள் அடங்கி உள்ளன என்று கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். There are 25 verses in 1 Samuel chapter 26. So we are going to see how God will lead us for today. First of all, I would like to give you a very short thought for the day. Shall we say amen? ஒரு சிறிய கண்ணோட்டத்தை இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நாம் தேவ வசனங்களிலே கொண்டு வருவதற்கு நாம் பிரயாசம் எடுக்கப் போகிறோம். முதலாவது, நீங்கள் யாவரும் என்னை கேட்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். ஒரு மிஷனரியை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்பியிருக்கிறேன். டார்லின் டிப்லர் ரோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பெண்மணி திருமணமாகி பிரியமானவர்களே, இருவருமாக அவர்கள் இந்தோனேஷியாவில் ஊழியம் செய்வதற்கு அவர்கள் ஆண்டவர் நாமத்தை இந்தோனேஷியாவில் மகிமைப்படுத்த ஊழியத்திற்கு வந்திருந்தார்கள். இது கடினமான ஒரு காலம், 2வது உலக யுத்தத்தின் காலமாய் இருந்தது. இருப்பினும் பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசித்தபடியினாலே அவர்கள் இந்தோனேஷியாவில் வந்து ஊழியம் செய்தார்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்ச் 1942 ஜப்பான் தேசம் இந்தோனேஷியாவை பிடித்தது. டச் அவர்கள் சரண்டர் பண்ணாங்க, தங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 3 வருடத்திற்கு இந்தோனேஷியாவை ஜப்பான் ஆட்சி செய்தது. இப்படிப்பட்ட டைமில் தான் அருமையான இந்த டார்லின் என்று சொல்லப்படுகிற அருமையான பெண்மணியும் அவருடைய கணவர் ஒரு பாஸ்டர், ரெவரண்ட் ரசல் டைப்லர் என்று சொல்வார்கள், அருமையான கணவரமாய் இணைந்து இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜப்பான் ஆட்சி வந்த உடனே அவர்கள் வெளிநாட்டுக்காரர்களை எல்லாத்தையும் பிடித்து அவர்கள் சிறையிருப்பிலே வைத்து விட்டார்கள். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த அருமையான டார்லின் தன்னுடைய கணவர் ரசல் 2 பேரும் பிடிப்பட்டு சிறையிருப்பிலே இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் சோதித்து பார்த்தால், ரசல் அவர் சிறைச்சாலையிலே மரித்து போய் விடுகிறார். ஆனால் டார்லின் என்பவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் இந்த சிறை இருப்பில் ஒளியாய் இருந்தாலாம். காரணம் என்னவென்றால், சிறையிருப்பில் எல்லாரிடத்துலேயும் இயேசுவின் அன்பை சொல்லி அவள் இயேசு தான் நமக்கு வழி, இயேசு தான் நமக்கு ஒளி என்று சொல்லி அவள் அறிவித்தபடியினாலே அவளுக்கு ஒரு பேர் என்னவென்றால் சிறைச்சாலையின் ஒளி என்று அவளுக்கு பேர் கொடுத்திருந்தார்கள். கர்த்தர் பெரியவர். இவள் இந்த சிறையிருப்பில் பல ஆண்டுகள் இருந்தாள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் கணவன் மரித்து போனாலும் இவள் தன்னை தைரியப்படுத்தி கொண்டபடியினாலே பல நெருக்கமான சூழ்நிலை. ஏன்னா சிறையிருப்பில் ஒரு விதமான வசதியும் கிடையாது, சில நேரத்தில் உணவு கிடையாது, வியாதிப்பட்டாலும் மருத்துவம் கிடையாது, பயங்கரமாய் தங்கும் சிறையிருப்பின் சூழ்நிலை. இப்படி வசதியாக வாழ்ந்த இந்த டார்லின் இப்படி ஒரு சிறையிருப்பில் பாடுபட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி அவள் மனதை தேற்றிக்கொள்வாளாம். ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் எ ரீசன். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றி போடுவார் என்றதான ஒரு நம்பிக்கையிலே இவள் என்ன செய்தாலாம், இவள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாளாம். கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்குறோம், ஜப்பான் 1945 ஆண்டில் சரண்டர் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு சிறையிருப்பில் இருந்து இவ விடுதலை பெற்றாள். அதுக்கு பிற்பாடு இந்த டார்லின் என்று சொல்லுகிறவள் ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதினாள். எவிடன்ஸ் சீன் என்று சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம், காணக்கூடிய ஆதாரம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் வாசிக்கலாம். காணக்கூடிய ஆதாரம், எவிடன்ஸ் சீன்
என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை அவர் சிறையிருப்பில் இருந்த நாட்களில் எப்படி ஆண்டவர் அவளுக்கு துணை இருந்தா, புருஷனை இழந்த போது எப்படிப்பட்ட நெருக்கம், அப்படிப்பட்ட வேலையிலும் அவள் எப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாள் என்றெல்லாம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரியவர். வலது கையை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரியவர். பிரியமானவர்களே, இப்படி பல ஊழியர்கள், மிஷினரிகள் பல இப்படிப்பட்ட தேசங்களுக்கு போனபடியினால் தான் இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் இயேசுவின் நாமம் உயர்ந்து இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஸோ கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். என்னோடு கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் இந்த வேத வாக்கியத்தில் ஒரு சில கருத்தை நாம் கண்டு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் திட்டமாக நம்மோடு கூட பேசுவாராக. சொல்லுவோம் அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு நான் இன்றைக்குரிய தலைப்பை அறிமுகப்படுத்தி வைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். இன்றைய நம்முடைய தலைப்பு என்னவென்று நாம் கவனிக்க போகிறோம். Forgive and rise up என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். மன்னித்து எழுந்திரியுங்கள் என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையிலே நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் பேசுவாராக. ஆமேன். மன்னித்து எழுந்திரி என்ற ஒரு தலைப்பு. Forgive and rise up. Shall we say amen? யார் மன்னித்தது? தாவீது மன்னித்தான். யாரை மன்னித்தான்? சவுலை மன்னித்தான். ஏன்? என்ன சவுல் பண்ணினான்? சவுல் என்பவன் தாவீதை கொல்லும்படிக்கு பிரியாசம் எடுத்துக்கொண்டே இருந்தான் என்றதை நாம் யாவரும் கற்றுக்கொள்கிறோம். சரியா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டோம். எப்போ இந்த சவுல் என்பவன் தாவீதை கொல்லும்படிக்கு பிரியாசம் எடுத்தான்? இப்போ நம்ம எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கிறோம்? 26ஆம் அதிகாரத்தில். ஆனால் நீங்கள் 18ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அந்த 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 9 நீங்கள் 11ஆம் வசனம் வரைக்கும் போகலாம். இஃப் யூ வில் கம் டு 1 Samuel chapter 18, ஐ வில் டேக் அப் அ ஃபியூ வெர்சஸ். நான் இப்போ சில நாட்களாகவே தாவீது குறித்து பேசி வரும்போது உங்களோடு கூட நான் சொல்லி வருகிறேன். தாவீது மேலே சவுல் பொறாமை கொண்டான். எதனால பொறாமை கொண்டான்? 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது தாவீது பிரியமானவர்களே கோலியாத்தை கொன்றான் என்றதை நாம் அறிகிறோம். அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன அறிகிறோம்? தாவீது வரும்போது ஸ்திரீகள் எல்லாரும் தாவீதை பார்த்து 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஒரு பாடல் பாடி நடனம் ஆடினார்களாம். என்னன்ட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அந்த நாள் துவங்கி தாவீதுக்கு ஒரு பொறாமை உண்டாயிற்று. ஒரு சவுலுக்கு தாவீது மேலே ஒரு பொறாமை உண்டாயிற்று. வசனம் நாம் கவனிப்போம். 9ஆம் வசனம் துவங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அங்கே வசனத்தில் கவனிக்கலாம். நான் வாசிக்கிறேன், பின்பு ஆங்கிலத்தில் தமிழில் வாசிக்க கேட்போம். Come with me to 1 Samuel chapter 18 verses 9 to 11. So Saul eyed David from that day forward. And it happened on the next day that the distressing spirit from God came upon Saul, and he prophesied inside the house. So David played music with his hand, as at other times. But there was a spear in Saul's hand, and Saul cast the spear, for he said, I will pin David to the wall with it. But David escaped his presence twice. கேட்போம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். எத்தனை முறை இப்படி தப்பினான்? 2 முறை தப்பினான். கவனித்து பாருங்க. எதனால ஆரம்பித்தது? ஸ்திரீகள் பாடினார்கள். தாவீது கொன்றது எத்தனை? 10000. டேவிட் கில்ட் இஸ் 10,000. சால் கில்ட் 1000. ஆமென். அப்போ சவுலுக்கு அது விசனமாக இருந்தது. ஏன்? அவன் உடனே நினைத்தான், அடுத்தபடி தாவீது எடுக்கக்கூடியது அவனுடைய ராஜ்யம். ஸோ சால் டிட் நாட் வாண்ட் டு see David prospering. So the only way was, being a king, he wanted to slay David.
தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசம் எடுத்தான். 2 முறை ஈட்டியால் குத்தினான், ஆனாலும் தாவீதை ஆண்டவர் காத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமேன். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் பைபிளில் ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் 37ஆம் அதிகாரத்தில் இஃப் யூ வில் கோ டு ஜெனசிஸ் சாப்டர் 37, இஃப் யூ வில் ஸ்டிக் டு about 10-11 verses 18 to 28, but I will ask you to only read one verse over there. நீங்கள் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாரை குறித்து நம்ம வாசிப்போம் தெரியுமா? யோசேப்பை குறித்து வாசிப்போம். சின்னவன், இளையவன், வீட்டில் கடைசி பையன். Joseph was the last son, all right, and the father loved him so much. அப்பா அவனை ரொம்பவும் நேசித்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் அப்பா என்ன செய்வாராம், அவனுடைய மற்ற சகோதரர்கள்லாம் வெளியே போவாங்க, ஆனால் இவன் வெளியே போக மாட்டான். அப்பா வீட்டை விட்டு இவனை விடவே மாட்டார். அப்பாவோடு வைத்து கொள்வார். அவனுக்கு நல்ல வஸ்திரம்லாம் கொடுத்து அவனை எப்படி வைத்திருந்தார், அவனை அடைக்காலத்துக்குள்ளார அவன் வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்த்தார். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, இவன் அண்ணன்மார்களை விசாரிக்க உணவு கொண்டு போகும்போது அண்ணன்மார்ங்க பார்த்தாங்க, இவன் நமக்கு ஒரு விஷனமாய் இருக்கிறான், இவன் நமக்கு ஆகாதவன், அப்பாவுடைய செல்ல பிள்ளை. இவர்களுக்கு பொறாமை. The brothers were jealous about Joseph. ஸோ நீங்கள் வசனத்தில் பார்ப்பீங்க, என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்குற வசனம் 24ஆம் வசனம் நாம் கவனிப்போம். I will read Genesis 37 and verse 24. Then they took him and cast him into a pit, and the pit was empty, there was no water in it. கேட்போம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. And look at verse 28. Then Midianite traders passed by, so the brothers pulled Joseph up and lifted him out of the pit and sold him to the Ishmaelites for 20 shekels of silver, and they took Joseph to Egypt. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. தாவீது பாடுபட்டான் யாருடைய கையில்? சவுலுடைய கையில். யோசேப்பு யாருடைய கையில் பாடுபட்டான்? சொந்த சகோதரருடைய கையில் பாடுபட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈவன் ஃப்ரம் த early days of the history of the Bible, we see as to how jealousy works. You can even see Cain and Abel. காயின் ஆபேலை கூட நாம் பார்க்க முடியும். 2 பேரும் பலி செலுத்தினார்கள். ஆபேலின் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே காயினுக்கு ஒரு பொறாமை உண்டானது என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. தாவீதை இந்த சவுல் கொலை செய்யும்படி 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே வசனம் சொல்லுகிறது, 2 முறை ஈட்டியிலே அவனை குத்தும்படி பிரயாசம் எடுத்தும் ஆண்டவர் தாவீதை காத்து கொண்டார். ஆமேன். ஏன் ஆண்டவர் காத்து கொண்டார்? தேவ கரம் தாவீதோடு இருந்தது. அல்லேலூயா. நம்மோடு கூட தேவ கரம் இருந்தால் எத்தனை ஆபத்துக்கு நம்ம அகப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. தாவீதை காத்த அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஸோ இந்த வேத வாக்கியத்திலே நம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். கம் பேக் அகெயின் டு 1 Samuel 26. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், தாவீதை கர்த்தர் காத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா? ஆமேன். இது தாவீதுடைய முதல் நாம் கற்றுக்கொள்கிற தாவீதுடைய பயணம். சரியா? நாம் பார்க்கிறோம் தாவீதுடைய பயணம். முதல் 6 வசனத்திலே நாம் தாவீதுடைய பயணத்தை பார்க்கிறோம். சவுலும் பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா, தாவீதை கொல்லும்படி துரட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். தாவீதும் தப்பி தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. தப்பி தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். How long can David last? I'm not sure. But God's hand was upon David. So David was able to prosper. தாவீது தேவ கரத்தில் இருந்தபடினாலே தேவன் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிற எரேமியா புஸ்தகத்தில் நீங்கள் 29ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னாக்கா, if you will go to Jeremiah 29 and if you will go to verse 11, you will see that God has got a plan for all of us.
ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். If you have not underlined that verse, I call you to underline that verse. Jeremiah chapter 29 and verse 11. வாசிக்க கேட்போம், வாசிங்களம்மா. Praise the Lord. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Amen. God has got a thought upon all of us. It says, for I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. Shall we say amen? So God has got a plan for all of us. Shall we say amen? God had a plan for David. Amen. Who was trying to destroy that plan? Saul was trying to destroy that plan. அந்த திட்டத்தை சவுல் எப்படியாவது தாவீதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து விட வேண்டும் என்று சிந்தித்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியினாலே தாவீதை சவுல் கொல்ல முடியல என்றதை நாம் இந்த வேத வாக்கியத்திலே கற்றுக்கொள்கிறோம். ஸோ read through 1 Samuel chapter 26, and I call you to read through verses 1 to 6. What you will see in these verses is, you will see where David was and what was his journey like. வசனம் நமக்கு சொல்லுகிறது ஜிப் என்ற வனாந்திரம். அப்போ இந்த வனாந்திரத்தில் தான் தாவீது இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சவுல் அந்த வனாந்திரத்திற்கு வந்து விட்டான். காரணம் என்ன? இன்னும் சவுல் தாவீதை துரட்டி கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். சொல்லுவோமாமே. வசனங்கள் அடுத்தது அந்த 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 துவங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் வந்தால் ரெண்டாவது ஒரு பாடத்தை நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கனம் பண்ணினான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். டேவிட் honored the anointed man of God. I want you to take note of these verses 7, 8 and 9. இந்த 3 வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனை தாவீது என்ன செய்தாராம்? கனம் பண்ணினான். நாம் சொல்லுவோம் ஆமென். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்திலே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? கொஞ்சம் என்னோடு கூட கவனியுங்கள். சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். David respected the anointed man of God. Who was anointed man of God? Saul was anointed. Remember, Saul was looking for his donkey when God's anointing was poured upon him by the prophet Samuel. Do you remember when God said, God has got a word for Saul, and Saul was anointed, and that is how he became a king. அப்படித்தான் அவன் ஒரு ராஜாவானான். and everyone knows that Saul was anointed. David knew Saul was anointed. தாவீதுக்கு தெரியும் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அப்போ அறிந்திருந்த தாவீது என்ன செய்கிறார்னா சவுலை கனம் பண்ணினான். ஆமென். சவுல் என்ன செய்கிறாரு? தாவீது கொல்லும்படி வந்து கொண்டிருக்கிறார். தாவீது என்ன செய்கிறார்? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அதனால அவனை அவர் கனம் பண்ணினார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, இங்கே வசனத்தில் பாருங்க, 7ஆம் வசனம் 8, 9 நாம் வாசிக்க கேட்போமா? I will read 7, 8 and 9. So David and Abishai came to the people by night, and there Saul lay sleeping within the camp with his spear stuck in the ground by his head, and Abner and the people lay all around him. Then Abishai said to David, God has delivered your enemy into your hand this day. Now therefore please let me strike him at once with this spear right to the earth, and I will not have to strike him a second time. And David said to Abishai, do not destroy him, for who can stretch out his hand against the Lord's anointed and be guiltless? நாம் கேட்போம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல்
தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ளுன்னா, அபிஷா சொல்கிறான், ஆண்டவர் சவுலை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அபிஷாய் சொல்லுகிறான். ஆமேன். இந்த சம்பவம் ஏற்கனவே ஒரு வெட்டி நடந்தது. நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு படித்தோம். எங்கேருந்து? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். எங்கடி என்ற இடத்துல தாவீது ஒரு குகையில் இருந்தபோது அங்கே சவுல் ஒரு முறை வந்து அகப்பட்டு கொண்டான். இன் 1 Samuel chapter 24, about 2 weeks back or 2 or 3 weeks back, we learned as to how Saul was trapped once, and it was in a cave near En-Gedi, and David did not put his hand upon Saul. And similarly, அதே போல தாவீது 2வது முறை என்ன செய்கிறான்? சவுல் மேலே கை வைக்காது இருக்கிறான். ஆமேன். தாவீது இப்படி சொல்லி இருக்கலாம், வெட்டி விட்டுட்டேன், 2வது வெட்டி விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேவ் யூ an opportunity, பட் செகண்ட் டைம் ஐ வில் டேக் அட்வான்டேஜ். தாவீது சொல்லியிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி இல்லாமல் 2வது முறையும் தாவீது சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷன் மேலே நீ என்ன செய்யக்கூடாது? உன் கையை வைக்க போடக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷா சொல்லுகிறான் 8வது வசனத்தில், ஆண்டவர் சவுலை உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். Because this is the second time God himself has delivered Saul into your hands. அல்லேலூயா. தாவீதும் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லியிருக்கலாம். ஆமேன். இன்னொரு பாருங்க, இங்கே தாவீதே நீர் சவுலை கொல்லும் என்று சொல்ல அபிஷாய் சொல்கிறான், எனக்கு உத்தரவு கூட, நான் ஒரே அடியில் என் ஈட்டியால் சவுலை நான் கொன்று விடுகிறேன், 2வது அடி கொடுக்க தேவையே இல்லை என்று சவுல் தாவீது இடத்துல அபிஷாய் சொல்லுகிறான். ஆமேன். ஸோ டேவிட் could have said, it's not I who is going to kill, it's going to be Abishai. He has volunteered to kill. So the blood of Saul is not on me. So it would have given David an opportunity to say, I did not kill David. நான் கொலை செய்யல தாவீதை, சவுலை என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, அபிஷாய் நான் கொல்றேன்னு சொல்லியும் கூட தாவீது என்ன சொல்றார்? ஞாபகப்படுத்துகிறார். David was able to remind Abishai to say that Saul was an anointed man of God. Shall we say amen? சவுல் என்பவன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? அவன் மேலே என் கையை போடக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் உரைக்கிறதே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம 2வதாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷன் மேலே இருந்த தாவீதுக்கு ஒரு கனம். ஆமேன். அப்போ இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்வோம், எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷனை நம்ம கையை போட முடியாது. காரணம் என்ன? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யூ டு நாட் புட் யுவர் ஹேண்ட் அப்பான் an anointed man of God. ஆமென். எல்லா ஆவியும் பகுத்து அறியணும். சரியா? நம்ம ஊழியக்காரர்கள் பகிர்ந்து அறிய வேண்டும், அவங்க எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்று நம் பகிர்ந்து அறியலாம். ஆனால் நம்ம கையை போட முடியாது. ஆமேன். We cannot raise our hands against any servant of God. Shall we say amen? Anyone who is anointed, it can be the pastor, it can be even anyone in the church. சபையில் எப்படிப்பட்ட ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மீது நம்முடைய கரத்தை நம்ம நீட்டக்கூடாது. ஏன்? அவர்கள் இந்த ஊழியங்களை செய்ய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம் சொல்வோம் ஆமேன். வசனத்தை தொடர்ந்து என்னோடு கூட கவனியுங்கள். இன்னும் ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். வசனம் 10-11 தாவீதுக்கு ஒரு வாய்ப்புங்க. அதாவது என்ன வாய்ப்புனா, அவன் இரக்கம் பாராட்ட ஒரு வாய்ப்பு, பழி வாங்க ஒரு வாய்ப்பு. ஸோ thirdly, David can choose between mercy and revenge. He can show mercy to King Saul, or he can also take revenge. ஏன்னா 18வது அதிகாரத்தில் இருந்து இந்த சவுல் தாவீது எத்தனையோ முறை கொன்றிருந்திருக்க கூடும். கர்த்தருடைய கிருபையினால தான் தாவீது காக்கப்பட்டார். நாம் சொல்லுவோம் ஆமேன். என் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை தாவீது தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் us have got a choice
to choose between revenge and showing mercy. As a Christian, whether you will choose to show mercy or whether you will choose to take revenge. Shall we say amen? பழி வாங்குறது ஒரு கிறிஸ்தவனுடைய குணம் அல்ல. இப்போ 2-3 வாரமாய் இதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? So we need to have David as an example. We do not take revenge, we show mercy. So வசனம் நாம் கவனிப்போம். 10-11வது வசனம். David said furthermore, as the Lord lives, the Lord shall strike him, or his days shall come to die, or he shall go out to battle and perish. The Lord forbid that I should stretch out my hand against the Lord's anointed, but please take now the spear and the jug of water that are by his aid, and let us go. கேட்போம். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பியும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். ஹல்லேலூயா. என்னத்தை எடுத்துகிட்டு போவோம்? அவனுடைய தலைமாட்டில், யாருடைய தலைமாட்டு? சவுளுடைய தலைமாட்டில் என்ன இருக்குது? ஈட்டியும் ஒரு சொம்பம் இருக்குது, தண்ணி இருக்குது. ஸோ தாவீது சொல்கிறாரு, அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம், நம்ம புறப்படுவோம். ஏன்னா திரும்பி தாவீது சொல்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கையை போடக்கூடாது. அல்லேலூயா. So we know what was David's choice. His choice was to show mercy. தாவீது என்ன காட்டினார்? இரக்கம் காட்டினார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து 2வது ஒரு காரியம் பாருங்க. தாவீது சவுளுடைய மரணம் இப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் 3 விதமான மரணத்தை குறித்து தாவீது பேசுகிறார். ஒருவேளை கர்த்தர் அவனை அடிக்கக்கூடும், அல்லது ஒருவேளை அவன் மரிக்க வேண்டிய காலம் வரும்போது அவன் மரித்து போக முடியும், அல்லது யுத்தத்திலே அவன் மரிக்கக்கூடும் என்று சொல்லி தாவீது 3 விதமான சவுளுடைய மரணத்தை தாவீது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Look at verse 10, isn't it? He speaks about Saul's death. He says probably God may strike him, or probably he may die a natural death, or probably he will die in the battle. But whatever the death will be, let us remember that he is an anointed man of God. இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். அவன் எப்படி மரிக்கிறான் என்றது ஆண்டவருக்கு தெரியும். So David was willing to show mercy, and also at the same time David was able to say that it was God's decision and it was God's timing for everyone. எல்லாருக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு நேரம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அவனுடைய மரணம் இப்படி 3 விதத்தில் இருக்கலாம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை என்னை கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அவன் தேவன் மேலே தன் நம்பிக்கையை வைத்தான். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு சவாலுங்க, இது ஒரு பெரிய தீர்மானம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் அண்ட் தென் தட் வாஸ் டேவிட்ஸ் டிசிஷன். ஆமென். இது ரொம்ப கடினம். ஆனாலும் தாவீது இப்படியாய் ஒரு தீர்மானம் பண்ணான். அப்போ நம்ம இன்றைக்கி மனத்தில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நம்ம என்ன செய்ய முடியாது? கை வைக்க முடியாது. அவன் மரணம் எப்படியும் இருக்கட்டும், அவனுடைய மரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுடைய மரணம் எப்படியும் இருக்கட்டும், அவர்களுடைய மரணம் ஆண்டவர் அவர்களை அடிக்கட்டும், அல்லது ஒரு வேளையை அவன் யுத்தத்துக்கு போய் மரித்து போகட்டும், இயற்கையாக மரித்து போகட்டும், ஆனாலும் அது தேவ கரத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆனால் நானும் என்ன செய்ய மாட்டேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனே என்ன செய்ய மாட்டேன்? கை வைக்க மாட்டேன். நம்ம நினைப்போம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரை நினைப்போம்? நம்ம ஒரு வேளை பாஸ்தரை நினைப்போம். ஆனால் என் மனசில் ஆண்டவர் தூண்டினார். பாஸ்தராக இருக்கலாம், சபையுடைய மூப்பர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. சபையில் பல ஊழியங்களை செய்கிற கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே நமக்கு பொதுவாக ஒரு எண்ணம் இருக்குன்னு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் என் கரத்தை
போட மாட்டேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போ வசனம் 12 16 வரைக்கும் நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுவோம். அந்த வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றதை நாம் கவனிப்போம். நான் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதில் நான் சில உண்மைகளை கண்டேன். I want to teach you the next fourth truth. Trusting God. Amen. ஆண்டவர் மேலே தாவீது தன் நம்பிக்கையை வைத்தார். வசனம் 12 16 வரைக்கும் நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டம் விட போகிறோம். I want to read it. Let's take some time and read those verses. It says, so David took the spear and the jug of water by Saul's head, and they got away. And no man saw it or knew it or awoke, for they were all asleep, because a deep sleep from the Lord had fallen on them. Then David went over to the other side and stood on the top of a hill afar off, a great distance being between them. And David called out to the people and to Abner the son of Ner, saying, do you not answer, Abner? Then Abner answered and said, who are you calling out to the king? So David said to Abner, are you not a man, and who is like you in Israel? Why then have you not guarded your lord the king? For one of the people came in to destroy your lord the king. Shall we say amen? And look at verse 16. This thing that you have done is not good. As the Lord lives, you are worthy to die, because you have not guarded your master, the Lord's anointed. And now see where the king's spear is, and the jug of water that was by his aid. கேட்போம். இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பியும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரை உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னர், ராஜாவுக்கு நேராக கூக்குரிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அந்த வேத வசனத்திலே 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். வசனம் 12 கவனியுங்கள். வசனம் சொல்லுகிற, ஆண்டவர் ஒரு ஆழ்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார். இது ஒரு மிரைக்கல். ஏன்னா வழக்கமாக சவுல் ராஜா என்றபடினாலே அவனோடு வருகிற அவனுடைய வீரர்கள் அவர்கள் காவல் காப்பார்கள். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை வந்து தாவீது வந்து போனதே காணாது போனார்கள். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமீன். Because God was with David. I tell you, God will do anything for you. God will do anything, no matter what it may be. Can you see how God protected David, and how God was able to bring about a deep sleep upon Saul and his men who were to protect Saul? So it is a miracle. இது ஒரு அற்புதம். ஆமென். ஏன் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்? ஏனால் தாவீது மேலே தேவ கரம் இருந்தபடியினாலே. நாம் சொல்லுவோம் ஆமென். தாவீது தேவனை விசுவாசித்தபடியினாலே. Why? You realize that because David trusted in God, so there was this special protection that was upon David. Shall we say amen? So தாவீது இப்போ தூரத்தில் நின்று கொண்டு கூப்பிடுறாரு. யாரை? அங்கே சவுலுடைய ஆட்களில் தலைவனான அப்னர் என்று சொல்லப்பட்டவனே அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீது தூரத்தில் இருந்து கூப்பிடுறார். அவர் சொல்கிறார், பாதுகாக்க வேண்டிய நீங்கள் காக்காமல் போனபடியினாலே நீங்கள் என்னத்தை காண வேண்டும்? மரணத்தை காண வேண்டும். யூசுவலி இஃப் தே டிட் நாட் ப்ரொடெக்ட் த கிங், immediately the king will pronounce an judgment
and they will be put to death. So தாவீது அங்கிருந்து சத்தம் இடுகிறார். தாவீது சொல்றார், you should be put to death. நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்கள் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த நியூ டெஸ்டமென்ட் if you will go to Romans chapter 12 and if you will go to verse 19, பழி வாங்குவதை குறித்து பேசுகிறது. அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, பழி வாங்குவது நம்முடைய கையில் இல்லை என்று வசனம் சொல்லு. we have seen this a couple of times. பழி வாங்குவது யாருடையது? ஆண்டவருடையது. நம் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குவது நம்ம மேலே விழப்பட்டது அல்ல. நம்ம பழி வாங்கக்கூடாது. as a Christian we cannot take revenge. So children of God, revenge must be returned to God. He is a God of vengeance and revenge. At the right time, at his appointed time, he will take revenge. Shall we say amen? Alright, வசனம் 17 19 ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் இந்த வசனங்களிலே கவனிப்போம். Let's go to the fifth point to see how did David confront Saul, or how did Saul confront David? சவுல் எப்படி தாவீது இடத்திலே பேசினான், அல்லது தாவீது எப்படி சவுல் இடத்திலே பேசினான் என்று பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வசனம் 17 பார்த்தீங்கன்னாக்கா சவுலுக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது? தாவீதுடைய சத்தோண்டு தெரிய வருது. Hallelujah. Look at verse 17. Then Saul knew David's voice and said, is that your voice, my son David? And David said, it is my voice, my Lord, O King. கவனித்து பார்ப்போம். இது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி. நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். நல்லா கவனிங்க, தாவீது எப்படி சவுலுக்கு பதில் கொடுத்தான்? தாவீது, நீர் தாவீது தானாண்டு கேட்கும் போது, ஆண்டவனே என்று சொல்லி, ராஜாவே என்று சொல்லி தாவீது சவுலுக்கு மறுமொழி. ஸோ வாட் டு வி see? Even when Saul was looking to kill David, yet how did David respond to Saul's voice? எப்படி இந்த தாவீது சவுலுக்கு மறுமொழி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன செய்தாரா? தாவீது கடிந்து கொள்ளவில்லை. டேவிட் டிட் நாட் ரெப்ரிமெண்ட் சால். கோபமாக பேசல. தாவீது என்ன செய்தார்? கனத்தோடு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணு. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் தாவீது மாதிரி ஒரு குணத்தை தாங்க என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். தாவீது என்ன செய்தார்? அவன் கடிந்து கொள்ளவோ கோபமாவோ பேசல, ஆனால் கனம் கொடுத்தார். கனம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கனம் கொடுக்கத்தான் வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. நமக்கு மேல் அதிகாரிகளுக்கு நம்ம கனம் கொடுக்கணுன்ட்டு வேதம் சொல்லுது. தாய் தகப்பனுக்கு கனம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆமேன். ஸோ வி மஸ்ட் ரெஸ்பெக்ட், வி மஸ்ட் ஆனர். இன்னொன்று, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுன்னு. வி மஸ்ட் ரெஸ்பெக்ட், வி மஸ்ட் ஆனர். ஷல் வி சே ஆமென்? அப்போ வசனம் அடுத்தது கவனிங்க. வசனம் 19 வரைக்கும், 18 19. And he said, why does my Lord thus pursue his servant? For what have I done, or what evil is in my hand? Now therefore please let my Lord the king hear the words of his servant. If the Lord has stirred you up against me, let him accept an offering. But if it is the children of men, may they be cursed before the Lord. For they have driven me out this day from abiding in the inheritance of the Lord, saying, go serve other gods. நாம் கேட்போம். பின்னும் என் ஆண்டவனாக நீர் உம்முடைய அடியானை இப்படி பின் தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே யாகில்
அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தாவீது உபாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 27, 28ஆம் வசனத்திலே அதன் அடிப்படையிலே தாவீது என்ன செய்கிறார், அங்கே நமக்கு வார்த்தைகளை உரைக்கிறதை பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில காரியத்தை கற்றுக்கொண்டோம். என்னன்னாக்கா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனே நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம கை வைக்கக்கூடாது. இப்போ 6வது காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். வசனம் 20, 21ஆம் வசனத்தை கவனிப்போம். Look at verses 20 and 21. Now therefore do not let my blood fall to the earth before the face of the Lord, for the king of Israel has come out to seek a flea, as when one hunts a partridge in the mountains. Then Saul said, I have sinned. Return, my son David, for I will harm you no more, because my life was precious in your eyes this day. Indeed, I played the fool and erred exceedingly. கேட்போம். இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாக தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் நீ உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். நாம் சொல்லுவோம் ஆமென். இந்த வேத வசனத்திலே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், தாவீது வார்த்தைகள் சவுளுடைய இருதயத்தை மனம் திரும்ப பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக மனம் திரும்பினானோ அல்லது இல்லையோ நமக்கு தெரியாது. பாரோ நமக்கு தெரியும், 10 வாதைகள் வரும்போது அவன் மனம் திரும்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து விட்டு போக பண்ணுவேன் என்று சொல்லுவான். பின்பு பார்த்தா அவன் இருதயம் கடினமானது என்று நாம் பார்ப்போம். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சவுளுடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலோ அல்லது ஒரு வேளை அவன் வெளியரங்கமான அல்லது நாவளவிலே மனம் திரும்பினானோ என்று நாம் அறிகிறோம். நம்ம என்ன அறிந்து கொள்ளனாக்கா, அவனுடைய மனம் திரும்புதல் நாவளவிலே. ஸோ இட் வாஸ் வெரி ஷாலோ ரிப்பென்டன்ஸ். ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் 24ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 17வது வசனம், இஃப் யூ வில் கோ டு 1 Samuel chapter 24 and verse 17, அங்கேயும் கூட இந்த குகையிலே தாவீது ஒரு முறை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்து சவுலை கொல்லாமல் போன போது கூட, அப்போது கூட சவுல் மனம் திரும்பினான். அப்புறம் திரும்பியும் தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். ஏன்? சவுலுக்குள்ளார என்ன இருந்துச்சு, ஒரு கெட்ட ஆவி, கொலை செய்கிற ஒரு ஆவி அவனுக்குள்ளார அவனை வாதித்து கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவி அவனை விட்டு போகாத வரைக்கும், இந்த ஆவி துரட்டப்படாத வரைக்கும் இந்த சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடுவான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 பார்க்குறோம். இந்த சவுல் அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் கற்றுக்கொள்வோமா? தாவீது சவுலுக்கு எப்படி பதில் கொடுத்தார்? மிதுவான பதில். அல்லேலூயா. சாஃப்ட் ஆன்சர்ஸ். ஆமென். கடினமான பதில் அல்ல, மிதுவான பதில். ஆமென். அதாவது தாவீது கோபம் கொண்டு சவுலிடத்தில் பேசவில்லை. அவன் கனம்பட்டவன், அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதனால் தாவீது கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தான். நீங்கள் இந்த மரியாதையை கொடுக்கும் போது என்னத்தை சவுலிடத்திலே நாம் பார்க்கிறோன்னா, மனம் திரும்புதலே பார்க்கிறோம். நம்முடைய மிதுவான பதில், நோ மேட்டர் வாட் இட் மே பி, நீங்கள் எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் மிதுவான பதில், சாஃப்ட் ஆன்சர்ஸ். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தார்? சவுலுக்கு மிதுவான பதில்கள் கொடுத்தார். அதாவது பொறுமையான பதில் கொடுத்தார், அன்பான பதில் கொடுத்தார். யூ கேன் சே so many things. He was patient enough to give soft answers, loving answers. So people of God, no matter what it may be, as a Christian we should learn this lesson. When we give soft answers, it can turn people's heart. அவர்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். மிதுவான பதில். வேலை இடத்துல கூட நீ பதில் கொடுக்கிற உன் பதில் பதில் கோபத்தை மூட்டும். ஆனால் மிதுவான பதில், லவ்விங் வேர்ட்ஸ்
can soften, can melt hearts. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பதில், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற பதில் நீங்கள் பார்க்கலாம். தாவீது இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். It brought repentance in Saul. Whether it was true repentance or not, it's a question. But it brought repentance. பார்த்துருக்கீங்களா? சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாரோம். இன்றைக்கு கூட ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். வந்து தேவ சமூகத்தில் உட்கார்றோம். தேவ வார்த்தை நமக்கு வருது. நம் மனசில் தொடப்படுகிறோம்ல. அப்போ நம்ம ஏவப்படுறோம். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன். நமக்கு உடனே என்ன உண்டாகிறது? ஒரு உணர்வு வருகிறது, மனம் திரும்புகிறதான ஒரு உணர்வு வருகிறது. நம்ம சொல்லுவோமா ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர், சொல்லுங்க ஆமென். So we think about repentance. Shall we say amen? So பிரியமானவர்களே, சவுல் மனம் திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அனப்பிற்பாடு திரும்பியும் பாவம் செய்தான் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் உனக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் கொடுக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 16வது வசனத்தை நாம் கவனிப்போம். கம் வித் மீ டு Matthew's Gospel. I invite you to come to chapter 5. 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதில் நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். 16ஆம் வசனம். Let's look at verse 16. This is the Mount teachings of Jesus. Let your light shine, so shine before men, that they may see your good works and glorify your Father in heaven. கேட்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர். ஸோ அதனால் நல்லா கவனிங்க. லெட் யுவர் லைட் ஷைன். நம்ம இந்த வசனத்தை வைத்து தாவீதுக்கு நம்ம பேசணுன்னாக்கா, தாவீதுடைய அன்பின் வார்த்தைகள், தாவீது சவுலை கனம் பண்ணின விதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ஆமென். சவுல் என்பவன் முரட்டுத்தனமாக இருந்தான், கோபக்காரனாக இருந்தான், கொலைக்காரனாக இருந்தான். ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது அவன் தேவ ஆவி நிறைந்தவனாக, அன்பு நிறைந்தவனாக, அன்பின் வார்த்தைகளை உரைத்து கோபமான இருதயத்தை கூட தனியே பண்ணினான் என்று சொல்லி நாம் இந்த வேத வாக்கியத்திலே கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். சரியா? இந்த வேத பகுதியில் நான் உங்களுக்கு இன்னும் சில காரியத்தை சொல்லும்படிக்கு நான் விரும்புகிறேன். நாம் கேட்போம். அங்கே சவுல் என்ன சொல்லுகிறான்? வசனம் 21 கவனித்து பார்ப்போம். வாட் டிட் சால் சே? ஐ ஹவ் சின்ட், ரிட்டன் மை சன், ஃபார் ஐ வில் ஆம் யூ நோ மோ. கேட்போம். அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க, கேட்போம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே, இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பெரியவர். ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொள்வோம். இந்த அற்புத இரவு கூட்டத்தில் மிதுவான வார்த்தைகள், சாஃப்ட் ஆன்சர்ஸ். ஆமென். யார் என்ன பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நான் கிறிஸ்தவன். ஆமென். நாம் சில சமயத்தில் நியாயம் பேசலாம். அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்க என்னோட மூத்தவங்க தானே, அவங்க கூட அனுபவம் உள்ளவங்க தானே. நோ மேட்டர் வாட் யூ மே சே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மிதுவான பதில். ஆமென். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை, கோபமான இருதயத்தை கூட என்ன செய்தோம்? உருகிடமாவா. ஆமென். ஸோ கர்த்தர் பெரியவர். கடைசியாக 7வது காரியத்தை உங்களுக்கு வசனம் 22லிருந்து 25 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம்னா, இட் இஸ் குட் ஃபார் அஸ் டு சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் ரீட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கெட் சம் ஐடியாஸ் as to what God is speaking to us. ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்றதை நாம் கவனிப்போம். வசனத்தை கவனிங்க. And David answered and said, here is the king's spear. Let one of the young men come over and get it. May the Lord repay every man for his righteousness and his faithfulness. For the Lord delivered you into my hand. But I will not stretch out my hand against the Lord's anointed. And indeed, as your life was valued much this day in my eyes, so let my life be valued much in the eyes of the Lord. And let him deliver me out of all tribulation. Then Saul said to David, may you be blessed, my son David. You shall both do great things and also still prevail. So David went on his way and Saul returned to his place. கேட்போம். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி
ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வெளியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். தாவீது வசனம் 23 சொல்லுகிறார், மே த லார்ட் ரிப்பே எவ்ரி மேன் ஃபார் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபார் த லார்ட் டெலிவர்ட் யூ இன்டு மை ஹேண்ட் டுடே, பட் ஐ வுட் நாட் ஸ்ட்ரெச் அவுட் மை ஹேண்ட் அகெயின்ஸ்ட் த லார்ட்ஸ் அனாயிட்டட். கேட்போம். அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷன். ஆண்டவர் என்ன செய்வாரான்? உத்தமன், நீதி செய்கிறவனுக்கு கர்த்தர் நீதி செய்வார். ஆமென். அல்லேலூயா. காட் ரீபேஸ் அஸ். ஆமென். ஆண்டவரை நம்ம கனம் பண்ணால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். நம்ம சொல்லுவோம் ஆமென். ஆண்டவர் அப்படி சொல்லி நிறைய நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். என்ன நீங்கள் மற்றவங்க கிட்ட அறிக்கை செய்தால் ஒரு நாள் வரும் தேவ சந்நிதியில் ஒன்னே நான் என் பிதாவின் அண்டை என்ன செய்வேன்? அறிக்கை செய்வேன். ஆமென். God will surely repay. ஆண்டவர் திட்டமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பதில் அளிப்பார். நம்ம சொல்லுவோம் ஆமென். ஸோ பீப்புள் ஆஃப் காட், ஆண்டவரை நம்ம கனம் பண்ணுவோம். தாவீது எழுதின ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடு நான் உங்களை தேவ சமூகத்தில் நடத்தும்படிக்கு விரும்புகின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, சங்கீத புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 91ஆம் சங்கீதம், அதில் வசனம் 14, 15 நாம் கவனிப்போம். லுக் at Psalm 91 verses 14 and 15. It reads, because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high because he has known my name. He shall call upon me and I will answer him. I'll be with him in trouble. I will deliver him and honor him. Amen. கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அலைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வாங்க நம்ம முடிவில் 2 வசனத்தை மட்டும் திரும்பி ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுறேன். நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டிய வசனம், த கீ வேர்ஸ் ஃபார் த ஹோல் சாப்டர். இந்த முழு அதிகாரத்திற்கு அடிப்படையான ஒரு வசனம். யூ கேன் ரைட் பிசைட் திஸ் வேர்ஸ் as கீ வேர்ஸ். நீங்கள் எழுதிக்கொள்ள அந்த வசனத்தின் பக்கத்தில் இது அடிப்படை வசனம் என்று கூட எழுதிக்கொள்ள. எந்த வசனம்? 23ஆம் வசனம். 1 Samuel chapter 26 and verse 23. நீங்கள் கவனித்து பார்க்கலாம். Once again we will read. We just read it twice. நாம் வாசிக்க கேட்போம். May the Lord repay every man for his righteousness and his faithfulness, for the Lord delivered you into my hand today, but I would not stretch out my hand against the Lord's anointed. கேட்போம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் கையை நீட்ட மனம் இல்லாமல் இருந்தேன். இந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி வசனம் சொல்லுது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் என் கையை நீட்ட மாட்டேன், போட மாட்டேன் அப்படின்னு அங்கே வசனம் நமக்கு இதை நம்ம மனசில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவோமா? ஆமென். சரி, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பிள்ளைகளை கனம் பண்ணுவார். தாவீதுக்கு நல்லாவே தெரியும், நான் கர்த்தருடைய பிள்ளை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கனம் பண்ணுவார். ஆமென். அதனால தான் தாவீது பார்த்தீங்கன்னா சவுல் மேலே கையே வைக்கல. காரணம் என்ன? தாவீதுக்கு தெரியும், நீ எவ்வளோ தான் எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணாலும், நீ எவ்வளோ தான் எனக்கு விரோதமாக எழுதினாலும், ஆண்டவர் கரை என் மேலே இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உயருவேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கரம் அவர் பிள்ளைகள் மேலே இருந்தால் நம்ம உயர்ந்து கொண்டு தான் இருப்போம். சபை மேலே இருந்தால் நம்ம உயர்ந்து கொண்டு தான் இருப்போம். ஹல்லேலூயா. உன் மேலே இருந்தால் நீ பாரு, உன் வீட்டில் நீ மட்டும் உயர்ந்து கொண்டே இருப்பாய். உன் வேலை இடத்துல பாரு, உன் மேலே கர்த்தர் இருந்தா நீ உன் வேலை இடத்துல எல்லாரையும் பார்க்கலாம் விசேஷமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், சொல்லுங்க ஆமேன். ஸோ இப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்து. தாவீது பாருங்க, சவுல் எப்படியும் என்னை கொன்னுடுவான்னு சொல்லிடலாம் அவன் நம்பிக்கையா இல்லை. தாவீது சொல்ற கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். ஆமேன். காட் இஸ் வித் மீ. ஆமேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி இந்த அற்புத இரவு வேலையிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதோடு இருந்தது போல நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லுங்க. கடைசி வசனம் 25 கவனிங்க. Look at verse 25 which reads, Then Saul said to David, May you be blessed, my son David. You shall both do great things and also still prevail. So David went on his way and Saul returned to his place, Kepum. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் என்ன செய்வாய்? பலப்படுவாய். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ பெரிய காரியம் செய்வாய், நீ பலப்படுவாய். அல்லேலூயா. சவுல் தாவீதை கொல்ல பிரயாசம் எடுக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும், சவுலுக்கு தெரியும் தாவீது கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் அவன் அறிக்கை செய்கிறான், நீர் கண்டிப்பாய் உயருவேர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்ல, நீ உன் பகைஞர்களுக்கு முன்பே உன் கொம்பை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். சரியா? நம்ம பயங்கரமாக நம்மை பலர் நிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவரை பிடித்து கொண்டனா நீ பாரு, நீ உயர்ந்து கொண்டே இருப்ப. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், நான் என்னென்னமோ செய்ய பார்க்குறேன், ஆனால் இவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி தான் நடந்துச்சு. யாருக்கு? யோசேப்புக்கு. சகோதரர்கள் நினைச்சாங்க, கை கழுவிட்டாங்க, இந்த யோசேப்பு நம்மளோட பெரிய ஆளாக இருப்பேன்னு சொன்னான். இப்போ பாரு, நம்ம மத்தியில் இல்லாமல் போயிட்டான். ஆனால் அதே யோசேப்பை தலை வணங்கி வந்து நின்றார்கள் சகோதரர்கள். அல்லேலூயா. ஸோ பிரியமான தேவ பிள்ளை, உன் தலையை உயர்த்துவார். நீ என்ன தெரியுமா செய்யணும்? ஒன்றே ஒன்று செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தாவீது கூட நீர் இருந்தது போல என்னோடு கூட இருக்குன்னு. இந்த ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு நிப்போ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்போம். கர்த்தர் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்வார். எழுந்து நிற்போமா? ஆமேன்.